சத்தியமா நான் சொல்லுறேன்டி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கான வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து நாம எப்பவும் அப்லோட் பண்ற மாதிரியான ஸ்டேட்டஸ் வீடியோ கிடையாது. ஸோ இதுல வந்து சில அனிமேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ கைன்மாஸ்டர் ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஃபுல் ஸ்கிரீன் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த ஒரு டைமிங் வந்து செட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண போற ஸ்டேட்டஸ் வீடியோக்கு வந்து நாம சேம் இமேஜையே 2 தடவை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க எந்த இமேஜை வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ கீழே கலர் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறமா பேசிக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து B16 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபில்டரை வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இமேஜோட லென்த்தை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து பேசிக் எஃபெக்ட்ஸ்க்கு போங்க. அதுல 2 வகையான பிளர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்க கோசியன் பிளர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சோ இதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல்லா டிராக் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிளரை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து அதை ஜிப் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து தேவைப்படும். இந்த வீடியோடைய எண்டில் வந்து அந்த பாஸ்வேர்டை நான் சொல்லுவேன். அண்ட் அது கூடவே அந்த ஜிப் ஃபார்மெட்டை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதையும் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா கீழே பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இங்க போனதுக்கு அப்புறமா ஸ்கிரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஆப்ஷனை வந்து லைட்டா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா தேர்டா இருக்க ஆப்ஷனை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ இப்போ Black கலர்ல ஒரு பேக்ரவுண்டை வந்து இங்க ஆட் பண்ணணும். சோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சர்க்கிள் ஷேப்ல கிராப் பண்ணணும். இப்போ கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. சோ இங்க வந்ததுக்கு அப்புறமா மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அதை எனேபிள் பண்ணிட்டு ஷேப்ஸ்ல வந்து சர்க்கிள் ஷேப்பை சூஸ் பண்ணுங்க. சோ கரெக்டா கிராப் பண்ணதுக்கு அப்புறமா அதை பெருசு பண்ணி சென்டர்ல வச்சிருங்க. இப்போ அந்த பேக்ரவுண்டோட லென்த்தை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ இப்போ நாம ஆட் பண்ணிருக்க இமேஜை மறுபடியும் ஆட் பண்ணுங்க. சோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சர்க்கிள் ஷேப்ல கிராப் பண்ணுங்க. சோ கிராப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கிராப் பண்ணிருக்க Black கலர் பேக்ரவுண்டுக்கு மேல வச்சிருங்க.
ஸோ இப்படி வச்சதுக்கு அப்புறமா கீழே பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த இமேஜோட கலரை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ அந்த இமேஜோட லென்த்தை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம லாஸ்டா ஆட் பண்ண இமேஜை மறுபடியும் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து கீ மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நாம அனிமேஷன் கீன்னு சொல்லுவோம். அதை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இங்க டைம் வந்து கரெக்டா 0ல இருக்கு. அதை நீங்க 5 செகண்ட்ஸ்க்கு கொண்டு போங்க. ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த இமேஜை வந்து ஸ்லைட்டா ரொட்டேட் பண்ணுங்க. இப்ப மறுபடியும் 5 செகண்ட்ஸ் கொண்டு போங்க. இப்ப மறுபடியும் அந்த இமேஜை ஸ்லைட்டா ரொட்டேட் பண்ணுங்க. அண்ட் அகைன் அதே மாதிரியே மறுபடியும் 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த இமேஜை வந்து ஸ்லைட்டா ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ இப்போ கரெக்டா அனிமேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பராகவே அனிமேட் ஆகிருக்கு. பட் நீங்க பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில பிளேசஸ்ல மட்டும் ரொட்டேட் ஆகும்போது அந்த ஸ்பேஸ் வந்து தெரியுது. ஸோ நீங்க அப்படி பண்ணும்போது ஸ்பேஸ் வந்துச்சுன்னா அந்த இமேஜை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஸோ பெருசு பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. இங்க போனதுக்கு அப்புறமா கீழே இருக்க ஃபெதர் லெவலை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இனிமே வந்து அந்த கேப் நிச்சயமா தெரியாது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டா அனிமேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்க அந்த ஃபர்ஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணுங்க. இப்போ கீழே இருக்க ஒபாசிட்டி ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இங்க போனதுக்கு அப்புறமா அதோடைய ஒபாசிட்டி லெவலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஸோ இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிடலாம். சாங் ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல இருக்கு. நாம ஆட் பண்ணிருக்க டெம்ப்ளேட்ல வந்து ஒரு சாங் போகும். அந்த சாங்கை வந்து நீங்க மியூட் பண்ணிருங்க. ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் இருக்க டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஆப்போட நேம் வந்து ஜெட் ஆர்ச்சிவர். இந்த ஆப்பை வந்து நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப் வந்து ஜஸ்ட் ஃபைல் மேனேஜர் ஆப் தான். ஸோ நாம் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து நீங்க டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டோடைய ஜிப் ஃபைல் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களை ரொம்ப பேருடைய ஸ்மார்ட் போன்ல வந்து டவுன்லோட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ என்னுடைய டெம்ப்ளேட்டோட ஜிப் ஃபைலுமே டவுன்லோட்ஸ்ல தான் இருக்கு. நான் இப்போ அதை ப்ரெஸ் பண்றேன். இப்போ அந்த ஜிப் ஃபைலை சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டோடைய ஜிப் ஃபைல் வந்து இங்க இருக்கு. ஃபோன் டிஸ்கோ ஃப்ரேம்னு நான் வந்து அதுக்கு நேம் வச்சிருக்கேன். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க.
ஸோ அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் பீடியா 2005 அடிங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, சிம்பிள் லெட்டர்ஸ்லேயே டைப் பண்ணுங்க. ஸோ இப்படி கரெக்டாக டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. ஸோ அந்த ஜிப் ஃபைலுக்கு மேலே வந்து ப்ளூ கலரில் அதோடைய வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் டவுட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அது கூட வரும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனுமே உங்க ஸ்மார்ட் போனுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போல ஒரு சூப்பரான ஸ்டேட்டஸ் மேக்கிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.